காது காதில் காது வலி, காது சரியாக கேட்காம இருக்குது, காதில் அழுக்கு இருக்குது, ஓட்டை இருக்குது, சீல் வருது, இரைச்சல் இருக்குது. இந்த மாதிரி காது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் வைத்தியம். இம்முன்னு சொன்னால் சரியாக போயிருங்க. இங்கே பாருங்கள், சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு சின் முத்திரால கை வச்சு தொடைக்கு மேலே கை வச்சு இங்கே பாருங்கள் உட்காந்து கண்ணை மூடி இம்முன்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், இம் இம் இம்முன்னு சொல்லி மறுபடியும் மூச்சு காத்து இழுத்து இம்முன்னு சொல்லும் பொழுது உங்கள் கவனம் காதுக்கு போய் காதில் ஒரு அதிர்வு ஏற்படுற மாதிரி கற்பனை பண்ணி காது சரியாக போகுது நினச்சிட்டு இம் சொன்னால் காது சரியாக போயிடும். டெய்லி அரை மணி நேரம் உட்காடுறீங்க, இம் சொல்கிறீங்க, மூச்சு காத்து இருக்கிறீங்க, இம் சொல்கிறீங்க, காதை நினைக்கிறீங்க, கற்பனை பண்ணுறீங்க, அங்கே அதிர்வு ஏற்படுத்துகிறீங்க, காதில் ஓட்டை இருந்தால் அடைஞ்சிடும், கழிவு இருந்தால் சரியாக போயிடும், எல்லாரும் சரியாக போயிருங்க. இங்கே பாருங்க, ஆன்னு சொன்னால் வயிறு சரியாக போயிடும், ஊன்னு சொன்னால் நெஞ்சு சரியாக போயிடும், இம்முன்னு சொன்னால் தலைக்கு மேலே தலை, முகம், கழுத்து, தலை சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் கண்ணை மூடி உட்காந்து அப்படின்னு டெய்லி அரை மணி நேரம் சொல்லுங்கள். வயிறில் என்ன இருந்தாலும் சரியாக போயிருங்க. நுரையீரல், ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ், அலர்ஜி போன்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் இம் சொன்னால் சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இம் சாரி ஊ சொன்னால் சரியாக போயிடும். ஊ அதாவது ஆன்னு சொல்லும்போது வயிறில் அதிர்வு ஏற்படும், ஊன்னு சொல்லும்போது நெஞ்சில் அதிர்வு ஏற்படும், இம்முன்னு சொன்னால் தலை, கண், காது, மூக்கு, தலைவலி, இதுக்கெல்லாம் இம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸுங்க. இது மூணு ஒன்று சேர்ந்தாதான் ஓம். யாராவது நோயில் படுத்திருக்காங்க, பக்கத்தில் போய் காது கொடுத்து கேளுங்க, அவங்க எப்படி கத்துறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா எது வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் படுத்துட்டு தலைவலியில் படுத்துருக்காங்கன்னு அர்த்தம், சரி வயிற்று வலின்னு அர்த்தம், நெஞ்சு வலின்னு அர்த்தம். உடம்பு ஒரு நோய் வந்தால் அதுவே கத்தி சரி பண்ணிக்கும். நீங்கள் இந்த ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மன் இங்கெல்லாம் போய் பாருங்கள், அங்கெல்லாம் குளிர்ச்சி நாடு, போலந்து, நார்வே எல்லாம் கூழ் பிரதேசமாக குளிர்ச்சி நாடா, அப்போ நுரையீரல் பாதிச்சுக்குமா? ஏன்னா குளிர்ச்சியான காற்று உள்ளே போய் அங்கெல்லாம் போய் பாருங்கள், சம்மந்தமே இருக்காது, ஊன்னு கத்துவாங்க. திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, ஊ கத்திட்டு போவான் ஒருத்தன், எதுக்கு கத்துறான்னு தெரியாது, அவன் கத்துனா தான் உயிரோட வாழ முடியாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அடிக்கடி ஊன்னு கத்திட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் பாப் சாங் இருக்கு இல்லையா, ஊன்னு கத்துறது தான் பாப் சாங். நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க, யாராவது ஒரு லேடி ஒன்று வரும் பாப் சாங், நம்மளோட ஏதோ சூப்பராக பாட்டு பாடுன்னு நினச்சி உட்காந்துருப்போம், மைக் பிடிக்கும், அது அரை மணி நேரமாக கத்திக்கிட்டு இருக்கும், எல்லாம் கை தட்டுவாங்க. ஊன்னு சொன்னால் நுரையீரல் குணமாகுது, இம்முன்னு சொன்னால் கழுத்துக்கு மேலே தலைப்பகுதியெல்லாம் குணமாகுது, ஆன்னு சொன்னால் வயிறு குணமாகுது. இங்கே பாருங்க, இந்த காதில் வலி இருந்தால் அதை மூலிகை வைத்தியத்தில் எப்படி சரி பண்ணுறது? காதில் யாருக்காவது வலி, வேதனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேப்ப எண்ணெயை லேசாக சூடு பண்ணி ஒரு 4 பூண்டு, வெள்ளை பூண்டு, ஒரு 2 வரமிளகாவை கிட்லி உடச்சி தட்டி அதில் போட்டு சூடு பண்ணி அதை எடுத்து வடிகட்டி ஒரு 4-5 சொட்டு, ஒரு 10 சொட்டு இந்த காதில் விட்டு பாருங்கள், ஒரு பஞ்சு வச்சுருங்க, எப்பேற்பட்ட காதும் சரியாக போயிருங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, அதையெல்லாம் பண்ணக்கூடாதும்பாங்க, ஏன்னா நல்லா போயிடுவோன்னு சொல்லி. இது நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த சிம்பிளான அருமையான வைத்தியம். வேப்ப எண்ணெயில் வெள்ளை பூண்டையும் சிவப்பு மிளகாய், வர மிளகாவையும் கிள்ளி தட்டி போட்டு சூடு பண்ணி வடிகட்டி
அதை அப்படியே உள்ளே ஊற்றிடாதீங்க, வடிகட்டி சுட சுட ஊற்றிடாதீங்க, ஆற வச்சு, ரொம்ப யோசிக்கிறது ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு, ஆற வச்சு கொஞ்சமாக ஊற்றி ஒரு பஞ்சு வச்சுட்டா அது அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும், குப்பையெல்லாம் சரியாக போய் எப்பேற்பட்ட காது வலியும் சரியாக போயிருங்க. என்னங்க பூச்சி போனாலும் அந்த மாதிரி ஊற்றி வெளியே அது செத்துரும், இல்லைன்னா வெளியே வந்துடும். காதுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணலாமா? இந்த கடையில் விற்கிறாங்க இல்லையா பட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பத்திரமா பண்ணிக்கணும். முதல்ல துணி வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ பட்ஸ் வாங்கிட்டு அவ்வளோதான். இந்த பட்ஸை உள்ளே விட்டு கொடைஞ்சி எடுத்துடக்கூடாது, அது உள்ளே குத்திக்கும். பட்ஸை பொறுமையாக ரொம்ப மைல்டாக உள்ளே விட்டு அழுத்தக்கூடாது. அது எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், அழுத்துனா அங்கே இருக்க ஜவை கிழிச்சிடும். அழுத்தாமல் எவ்வளோ தூரம் போதோ போய் லேசாக அப்படி சுற்றி எடுத்துக்கலாம். குளிச்சுட்டு வந்தவுடனேயே பட்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு டெய்லி கூட வேண்டாம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா பட்ஸை முதல் ஒரு பக்கத்தை நல்லெண்ணெயில் முக்கி லேசாக உள்ளே விட்டு திருப்பணும். அப்போ நல்லெண்ணெய் அங்கங்கே ஒட்டிக்குமா? ஒரு 5 நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி எண்ணெய் இல்லாத இடத்த உள்ளே விட்டு துறவணும்னா எண்ணெயோடு சேர்த்து அழுக்கு வந்துடுமா? இந்த மாதிரி பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் 10 ரூபாய்க்கு நிறைய பட்ஸ் தருவாங்க, அது வாங்காதீங்க. 50 ரூபாய்க்கு கொஞ்சமாக தருவாங்க, அது வாங்குங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு நிறையா கொடுக்கும்போது அது எந்த பஞ்சில் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி மோசமான பஞ்சில் பண்ணால் தான் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். ஸோ கம்மி விலையில் வாங்காதீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கிங்க.